ஜெசி, கடவுள் இருக்க மாதிரி ஆத்மா கூட இருக்கும்ல? முதல்ல கடவுள் இருக்குன்னு யார் சொன்னது? அம்மா சொன்னாங்க. கடவுள் இருந்திருந்தா அம்மா இறந்திருக்க மாட்டாங்க. ஆத்மாங்கிறது உண்மையா இருந்தா அம்மா ஆத்மாவா நம்ம கூட இருந்திருப்பாங்க. இந்த மியூசிக் நல்லா இல்ல, வேற ஏதாவது மாத்து. எது வேணும்? அம்மா பாட்டு. அம்மா பாட்டு வேணுமா? மச்சி, பேபி. பேபியா? ஷாலு டார்லிங், அந்த பிரேக் அமுக்கு. I'm not stopping the car. ஷாலு டார்லிங், அந்த பிரேக் அமுக்கு. இல்ல, நடுக்காடா இருக்கு. பாவம் தனியா வர போயிட்டு இருக்கா. செக்ஸியா கூட. அதாவது ரோட் ஸ்டீப்பா இருக்கு. லிஃப்ட் கொடுக்கலாம்ல? ஹலோ, ரொம்ப வலியாதடா. லிஃப்ட் அவங்களா கேட்கணும். நீ சிப்ஸ் அமுக்கு. ஷாலினி ப்ளீஸ் யா, ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு தானே ஹெல்ப் பண்ணும். ப்ளீஸ் ஸ்டாப் த கார். ஏன் முன்னாடி ஒரு பொண்ணு கஷ்டப்படுறதா? ஐயோ காணும். எக்ஸ்கியூஸ் மீ. ஓ சோ பிரிட்டி. ஹாய் ஹாய், திஸ் இஸ் அபி. Actually, we lost our way and GPS also not working. South toward First Main Road. Adungo. Hello. Victoria House தேடுறோம். அது GPSல இல்ல. அங்க போறதுக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? விக்டோரியா ஹவுஸ்க்கு நீங்க எதுக்கு போறீங்க? ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. என்ன ப்ராஜெக்ட்? Sorry, we can't give you the details. Address தெரிஞ்சா சொல்லுங்க. நான் இல்லாம நீங்க அங்க போக கூடாது, போக முடியாது. ஏ, அந்த வீட்டுக்கு நீங்க வாட்ச்மேனா? சோ நீங்க எல்லாம் பேய் ஓட்டுறவங்களா? நோ, கோஸ்ட் ஹண்டர்ஸ். ஒரு இடத்துல பேய் இருக்கா இல்லையான்னு பிராக்டிக்கலா ப்ரூவ் பண்ணுவோம்.
We have nothing to do with exorcism. அதான் பேய் ஓட்டுறது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நோ. விக்டோரியா ஹவுஸ் எதுக்கு செலக்ட் பண்ணீங்க? அங்க பேய் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதெல்லாம் ரூமர்ஸ். அதான் அதை ப்ரூவ் பண்றதுக்கு தான் போறோம். நிஜமா இல்ல பொருளையானு. அந்த வீட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சீக்கிரம் வித்துடலான்னு அந்த நினைக்கிறேன். வீடு உங்களோடதா? என்னோடது இல்லைன்னா நான் ஏன் விற்கணும்னு சொல்ல போறேன். அங்க பேய் இருக்குன்னு நீங்களும் நம்புறீங்களா? ஆக்சுவலி நான் ஜெர்மனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அக்கா தங்கச்சிங்க இறந்து போனப்புறம் அந்த வீட்டை வித்துடலான்னு டிசைட் பண்ணிட்டேன். அவங்களோட ஆவி அந்த வீட்டை சுத்திட்டு இருக்குங்கிற ரூமர்ஸ் இருக்கிறதுனால என்னால் அந்த வீட்டை விற்க முடியல. நீங்க கோஸ்ட் ஹண்டர்ஸா இருக்கிறதுனால அந்த வீட்டில் பேய் இல்லைன்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா ஐ கேன் செல் இட் ஆஃப் ஈஸிலி. ஒருவேளை அங்க பேய் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் என்ன பண்ணலாம்னு நான் பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ இட்ஸ் a deal for me. அந்த 2 பேர்ல தங்கச்சிக்கு ஏதோ பிசிக்கல் டிசார்டர் இருக்குன்னு சொன்னாங்களே, உண்மையா? ம். எனிவே லெட்ஸ் மூவ். ஓ மை காட், 5 இயர்ஸ்ல எல்லாமே மாறிடுச்சு. Guys, get ready. ஜோ, EMF எங்க? ஓ சாரி. இது எப்படி யூஸ் பண்ணோம் ஞாபகம் இருக்குல்ல? யா. நோ. பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர். ஷட் அப் மோஜோ. இது EMF, அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மீட்டர். இதுல ஏதாச்சும் சிக்னல் வந்துச்சுன்னா நம்மளை சுத்தி ஏதோ இருக்குன்னு அர்த்தம். யார் இருப்பாங்க? உங்க ஆயா இங்கதான் எங்கேயாவது உட்காந்துருப்பாங்க பாரு. இந்த சென்ஸ் நம்மளை சுத்தி ஏதோ எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். ஜோ, ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இது உன்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ட்ரை டு பி கான்ஃபிடென்ட். மனசுல பயம் இருந்தாலும் முகத்துல தெரியக்கூடாது. கால் நடுங்கினாலும் கண்ணில் தெரியக்கூடாது. வயிற்றுல பசி இருந்தாலும் வாய்க்கு கூட தெரியக்கூடாது. ஆர்த்தோரிக்சியா நெர்வோசா, சோத்து மூட்டை. கைஸ், இட்ஸ் டைம். அண்ட் மிஸ் சமீரா, நீங்க ஏதாவது வித்தியாசமா பாத்தீங்கன்னா இதுல நோட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, ரைட். யா கைஸ், கெட் ரெடி. Okay. மோஜோ. யா. ஹாய், திஸ் இஸ் ஷாலினி. இது நம்ம 9th இன்வெஸ்டிகேஷன். இன்னைக்கு நவம்பர் ஃப்ரைடே 25th and இப்போ டைம் 6:30 PM. We standing right in front of the so-called most haunted house of the Nadagani Hills. இந்த வீட்டுக்குள்ள போன யாரும் வெளியே வந்ததே இல்லைன்னு ரூமர்ஸ் கேள்விப்பட்டோம். And today we are here to check out the facts. Let's start with the swimming pool. லெட்ஸ் கோ. ஸ்விம்மிங் பூல்ல சேர் எதுக்கு? உன்ன மாதிரி ஏதாவது சோம்பேறி உட்காந்துட்டே ஸ்விம் பண்ணலான்னு போட்டிருக்கோம். ஓகே பேபி, யூ ஆர் ஹாட். பூலும் வாட்டரும் டர்ட்டியா இருக்கு, ஆனா சேர் மட்டும் கிளீனா இருக்கே. யா. ஹலோ, இங்க யாராவது இருக்கீங்களா? If anyone is out here, please give us a sign. If anyone is out here, please give us a sign. Is somebody with us right here? Please give us a sign. Please give us a sign. Joe, anything on EMF?
Guys, let's go inside. லெட்ஸ் கோ. நான் எல்லா ரூம்லேயும் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரேன். மோஜோ. ஆ ஓகே. ஓகே. இந்த வீட்டை பார்க்கும் போதே தெரிஞ்சு போச்சு, நிச்சயமா இங்கே ஏதோ ஒன்று இருக்கு. எதை வச்சு சொல்றீங்க? வீடு ஃபுல்லா ஆன்டிக் பீசஸும் காஸ்ட்லி திங்ஸும் இருந்தோம். 3 வருஷமா ஒரு திருட்டு கூட நடக்கல. அதுவும் இல்லாம உள்ள எல்லாமே ரொம்ப நீட்டாவும் சுத்தமாவும் இருக்கு. கைஸ், நான் சொல்லலை, கண்டிப்பாக இங்கே ஏதோ இருக்கு. மோஜோ சொல்லு. நான் மேல் ரூம்ல இருக்கேன். இங்க கேண்டில்ஸ் எல்லாம் வித்தியாசமா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ரூம்ல தான் நடந்திருக்கு ஷாலினி. அங்கேருந்தே ஆரம்பிக்கலாம்ல. நோ ப்ரொசீஜர் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். 1 by 1, one room after the other. மோஜோ, நீ கீழே வந்துரு. இந்த வீட்டில் யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் கிவ் us a signal. அங்கே ரத்த கரையோட செருப்பு, இங்கே எரியிற கேண்டில்ஸ். இது டெஃபினட்டாக அந்த அக்காவோட ரூமாக தான் இருக்கணும். Did you live here? இது உங்க ரூமா? இங்கேயும் கேண்டில்ஸ் எரியுது. இங்க யாரோ இருக்காங்க. I know there's someone here. Can you please tell us what happened? இப்போ வரைக்கும் ஹால், கிச்சன், பெட்ரூம் எல்லாம் செக் பண்ணிட்டோம். I'm pretty sure there's something else upstairs. Let's check it out. நான் சொன்னேன்ல, அது இந்த ரூம் தான். இங்கே பிளாக் அண்ட் ரெட் கேண்டில்ஸ் எதுக்கு ஏற்றிருப்பாங்க? இங்க ஏதோ நடந்திருக்கு. இங்கே யாராவது இருக்கீங்களா? இந்த ஸ்கெச்சஸ்லாம் வரைஞ்சது நீங்கள் தானா? Can you hear that? Yeah. Thank God, we got a proper sign. Thank you so much. Sorry ஷாலினி. It was me. கையை தெரியாம இது மேல வச்சிட்டேன். I'm so sorry. Oh, Oh, come on, Joe. We can't be doing this. Okay. குதிரையை குரங்கு ஆட்டி விட்டுருக்கு. கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்லை. நாங்க இங்க வந்து இது வரைக்கும் 3 மணி நேரம் ஆயிடுச்சு. We know that there is something out here, but
கைஸ் இங்க இன்னொரு டெடி பேர் இருந்ததுல. ஆமா, பட் எங்க? யாரோ இங்க இருக்கீங்கன்னு தெரியுது. இந்த இடத்துல என்ன நடக்குது? Can you please give க்ளோஸ் ஆயிடுச்சு. யாரோ இங்க இருந்து நகராதீங்க. நம்ம பக்கத்துல ஏதோ இருக்கு. चलो कैमरा आफ ஆயிருச்சு. டார்ச் வேர். கம் ஆன் ஆன். ஷாலினி ப்ளீஸ் டு சம்திங். கொஞ்சம் பயப்படாம இருக்கீங்களா? ஜஸ்ட் காம் டவுன். ஷாலினி ப்ளீஸ் டு சம்திங். டோன்ட் வரி, ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன். டார்ச் ஆன் ஆயிடுச்சு. தேங்க் காட் கேமரா ஆன் ஆயிருச்சு. மோஜோ இதை கேப்சர் பண்ணு. Calm down. டிவி ஆன் ஆன மாதிரி இருக்கு. லெட்ஸ் கோ. வாங்க பார்க்கலாம். போ 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 போ. ஷாலினி ப்ளீஸ், இங்க ஏதோ நடக்க போகுது. லெட்ஸ் ஸ்லீப். இங்க என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிட்டு போலாம். மோஜோ, So far we have found many proof in this place, but we are trying. எனக்கு பயம் வந்துச்சுன்னா சிப்ஸ் சாப்பிடுவேன். இல்ல நான் மட்டனை தின்ன மாட்டியா என்ன? வேஸ்டல். இன்னும் நான் அதை சாப்பிட்டு முடிக்கல. சாப்பிட்டுவா. சுத்தம். what? மோஜோ What happened, மோஜோ? ஐ ஹவ் சீன் சம்திங். என்ன மோஜோ? ஏதோ உருவ மாதிரி இருந்தது. பேக் உங்ககிட்டயா இருக்கு? இல்லையே. கார்லேயே வச்சுட்டோமோ? மேபி. ஓகே, லெட் மீ கோ அண்ட் செக். Shit. உன்கிட்ட விண்டோஸை க்ளோஸ் பண்ணிட்டு வான்னு சொன்னேனா இல்லையா? கார் போயிடுச்சா? பேக் போயிடுச்சு. பேக் தானே. அதுக்குள்ள தான் என் லைசன்ஸ், மொபைல், ஹவுஸ் கீஸ் எல்லாமே வச்சிருந்தேன். ஐம் சாரி. ஆனால் அந்த பேக்குள்ளே எல்லாத்தையும் வைப்பேன்னு எனக்கு எப்படி தெரியும்? லெட்ஸ் கோ. யார் வீடு இது? ஜோக் பண்றதை விட்டுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரு. கட்டு பேத்தாத. நான் சீரியஸா தான் கேக்குறேன். யார் வீடு இது? ஏமி, ப்ளீஸ் ஸ்டாப். திஸ் இஸ் நாட் ஃபனி. ஏமி, அதான் மெயின் டோர்.
கேட் எதுக்கு நம்ம திறக்கணும்? Why did we come here? This is not our house. மேடம் இந்தாங்க டூப்ளிகேட் சாவி. தேங்க்யூ. ஒரு ரூம்க்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன். எது என் ரூம்? இப்போ எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க எமி? ப்ளீஸ் எமி, என்னால முடியல. பட் திஸ் இஸ் நாட். மேலே போ, ரூம்க்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. ப்ளீஸ் கோ. பேக் போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி 2 days ஆச்சு. ஃபோன் பண்ணால் எதுவும் கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இனிமேல் உங்களை நம்புறது வேஸ்ட். புது ஃபோன் வாங்குறது பெட்டர். ராஜீவ் கிட்டே உன்னை பற்றி வேற பேசணும். நீயும் ஷாப்பிங் வரியா? ஓகே, டோர் லாக் பண்ணிட்டு பத்திரமா இரு. ஓகே, டேக் கேர். Where is it? Yeah. Rajiv. Yes. Hello. ஹலோ, இன்ஸ்பெக்டர் ரமேஷ் நாராயணன். பேக் காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்களா? Yes. Please come. Actually, Can I get some sir, water, please? Yeah, sure. Please have a seat. Excuse me. நீங்க ஹலோ. ஹலோ, யூ ஆர்? ரமேஷ். உங்கள் பேக் கிடைச்சிருச்சு, செக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இந்த பேக் என்னோடது இல்லை. சரியா பார்த்தீங்களா? யா, இது பாருங்க. இந்த லைசன்ஸ் என்னோடது இல்லை, இந்த ஐடியும் என்னோடது இல்லை. இந்த பேக் வேற யாருதோ. நீங்க ஏதோ மாத்தி எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். யா, ரைட். ஒன் மூமெண்ட் ப்ளீஸ், ஜஸ்ட் ஒன் மூமெண்ட் ப்ளீஸ். மேம், இந்த பேக் ஒரு தடவை check ஓ, தேங்க்யூ ஸோ மச். இதுதான் உங்கள் பேக்கா? யா, பர்ஃபெக்ட். சி மை லைசன்ஸ். எஸ், தேங்க்யூ ஸோ மச். I'll take leave. தேங்க்யூ. இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 3 years ஆயிடுச்சு. ஓ, ஓகே. இன் கேஸ் யூ need any help, this is my card. ஓகே, I'll call if Yeah, needed. thank you. See you. ஹலோ ராஜீவ். ஹலோ, யார் பேசுறது? நான் தான்டா ஜெஸி. I just want to tell you. ஜாசியா?
கம்ப்ளீட்லி. என்னாச்சு? யார்கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்க? ராஜீவ் திடீர்னு இப்படிலாம் பிஹேவ் பண்றான். ஏன்னே தெரியல. என்ன பிரச்சனை? இல்ல ஒன்றும் இல்லை. நமக்கு தெரிஞ்சவங்கள கூட புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. Forget it. ஹலோ ஜெசி, ஐம் சாரி. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஜெசி. உனக்கு எல்லாம் விளையாட போச்சுல. கொஞ்ச நேரத்தில் எனக்கு தான் ஏதோ ஆயிடுச்சோன்னு யோசிக்கிற அளவுக்கு பண்ணிட்டேன். பிஸ்னஸ் டென்ஷனில் ஒன்றும் புரியல. சரக்கு வேற அடிச்சிருந்தேன், அதான். பயந்தே போயிட்டேன் ராஜீவ். சாரி ஜெசி. நான் சாரி சொல்லிட்டேன்ல. இப்போவாவது தெளிவா இருக்கியா? யா, நத்திங் டு வரி. ஏய், ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். டாக்டர் கிரண் குமாரோட அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு. ஓ கிரேட். அப்போ மும்பைக்கு டிக்கெட் புக் பண்ணிடுறேன், போகலாம். இல்லை இல்லை, நம்ம அங்கே போக வேண்டாம். அவர் ஏதோ ரிசர்ச்சுக்காக இங்கே வராராம். ஸோ இங்கே இருக்கிற கிளினிக்லேயே பார்த்துடலாம். ஓ வாவ். என்ன டைமுக்கு போகணும்? டைம் ஐ லெட் யூ நோ ஜெசி. ஓ ஓகே, தேங்க்யூ. பை. பேபி ப்ளீஸ், அப்பாவை சும்மா தொந்தரவு பண்ணக்கூடாதுடா. வந்துடுறேன். அம்மா கிட்ட ஃபோன் கொடு. சரி சரி, நான் ஒர்க் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு அம்மா கிட்ட சொல்லிடு. ஓகே, பாய். சாரி, என் பொண்ணு கிளினிக் வரேன்னு ஒரே இடம். அவளுக்கும் உங்கள் தங்கச்சி வயசு தான் இருக்கும். ஆனா என்னோட சிஸ்டருக்கு கண்டிப்பா உங்க பொண்ணோட வயசு இல்லை. வாட்? ஐ மீன், ஐ டோன்ட் கெட் யூ. இவன் November 25th 1987 பிறந்தா. இவளோட டேட் ஆஃப் பர்த் படி இந்நேரம் அவள் 25 இயர்ஸ் ஆயிருக்கணும். ஆனா இவ இப்போ just 16. வாட்? கம் அகேன். இவளுக்கு 19 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் இவ வயசு 3 வருஷம் குறைஞ்சு 16 வயசுல இருக்கா. மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி கடந்த 6 வருஷமா இவளோட வயசு அதிகமும் ஆகல, குறையவும் இல்லை. நான் ஒரு சினிமா பார்த்தேன், த கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன். அதில் ஹீரோ கிழவனா பிறந்து ரிவர்ஸில் போய் கை குழந்தையாய் செத்து போயிடும். அந்த படத்தை ஒரு 4-5 முறை பார்த்துட்டேன். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நான் பார்க்காத படம் ஏதாவது இருந்தால் அதை பார்த்துட்டு என்கிட்ட கதை சொல்லுங்க. அப்போ நம்புறேன். ஓகே, யூ மே கோ. வழக்கமாக நாங்கள் எங்கள் லைஃப் events எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுப்போம். அந்த மாதிரி ஏமி லைஃப்பில் நாங்கள் கவர் பண்ண எல்லா பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் இதில் இருக்கு. இந்த ப்ளசன்ட் மெமரிஸ் எல்லாம் பயமாக மாறுற வரைக்கும் அப்பப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். டெக்னாலஜிஸ் எவ்வளோ டெவலப் ஆனாலும் சில ப்ராப்ளம்ஸ் கேள்விக்குரியவை நின்று போயிடுது. அப்போது ஏமியோட பிரச்சனைக்கு சொல்யூஷன் இல்லைங்கிறீங்களா? நோ நோ, நாட் எக்ஸாக்ட்லி. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. ஒருவேளை இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் உங்ககிட்ட தான் இருக்கணும். அஃப்கோர்ஸ் நீங்கள் இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணியிருக்கீங்க. பட் ஸ்டில் இந்த காலத்தில் அனிமேஷன்ஸ், கிராஃபிக்ஸ் எவ்வளோ டெவலப் ஆயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். லெட்ஸ் கோ ஏமி. ஹலோ, ஓய் ஜெசி, நமக்கு இதெல்லாம் புதுசாக என்ன? எத்தனை டாக்டர்ஸை பார்த்துருப்போம். இந்த டாக்டர் இல்லைன்னா வேற ஒரு டாக்டர். பர்ஃபெக்டாக ஒரு டாக்டரை பார்க்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. ஓகே, டோன்ட் வரி.
Amy will be fine. Go, get some rest. ஜாசி கமிங் ஜாசி கமிங் ஸ்வீட் ஹார்ட். எது கூப்பிட்ட? நானா? அந்த கத்தி கூப்பிட்டுட்டு இப்ப நான் கூப்பிட்டேங்கிற? நான் எப்ப கூப்பிட்டேன்? நீ கூப்பிட்டதுனால தான் நானே கீழே வந்தேன். நடு ராத்திரில என்ன ஏமி இதெல்லாம்? ஏய், நீ கூப்பிட்டுட்டு நான் கூப்பிட்டேங்கிற? ஃபைன், நீயும் என்ன கூப்பிடல, நானும் உன்னை கூப்பிடல. போய் படு போ. ஏமி, ஜாசி, என்னாச்சு? பெட்டு கீழே யாரோ இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன சொல்ற ஏமி? நம்மள தவிர இங்க யாரும் இல்லையே. தெரியல, நிஜமா பெட்டு கீழே யாரோ உட்காந்துருக்காங்க. பயமா இருக்கு ஜாசி. கட்டில கீழே யார் இருக்கிறது? மரியாதையா வெளியே வரியா இல்ல போலீஸ் கால் பண்ணுவா? ரொம்ப பயமா இருக்கு. பெட்டு கீழே யாரோ உட்காந்துருக்காங்க. பெட்டுக்கு மேல யாரோ உட்காந்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜாசி. பாரு ஜாசி, பெட்டுக்கு மேல யாரோ உட்காந்துருக்காங்க. ராஜீவ், Yeah, Jesse. Tell me. நைட் இங்க வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஜாசி, எனக்கு இந்த ஆப்பிள் கட் பண்ணி கொடு, பசிக்குது. Is that Amy? யா, இப்பதான் எழுந்திருச்சா. பசிக்குதுன்னு சொல்றா. நைட் கூட சரியாவே சாப்பிடல. சரி, எது நடந்ததை நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத. ம், ஓகே, பாய். பாய். என்னாச்சு இன்னைக்கு? என் பிரின்சஸ் சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டாங்க. ம், இன்னைக்கு நம்ம ஃபிஷிங் போலாம். ஓ, திடீர்னு என்ன ஃபிஷிங் போகணும்னு ஆசை? எனக்கு டெடி பேர் கூட வேணும். என்ன எங்க பிரின்சஸ் ஆர்டர்லாம் போடுறாங்க? சரி மேடம்,
வேற என்னெல்லாம் வேணும்? போதுமா? பாத்தியா, நீ இதை மறந்து போயிட்ட. நீ தான் தோத்து போயிட்ட. நீ ஜெயிச்சாலே எனக்கு போதும். நான் எத்தனை தடவை வேணா தோத்து போவேன். என்ன? ஒன்றும் இல்லை. நான் போய் டின்னர் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். நீ கீழே வா. ஏமி, ஏமி, டின்னர் இஸ் ரெடி. Dinner's ready. Coming. Okay. என் பிரின்சஸ் என் பேச்சை கேட்பாங்களா? ஃபுட் டேஸ்டியா இருந்தா கேப்பா. நீ அந்த ஸ்கெட்சிங் பண்றத முதல்ல நிறுத்தணும். வாட்? வை? எஸ், வாட் ஐவ் டிசைடட் இஸ் ஃபைனல். அது என் ஹாபி. ஐ கான்ட் குவிட். இந்த செகண்ட்ல இருந்து உன் ஹாபியை நீ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு ஃபுல் டே எவ்வளோ ஹாப்பியா போச்சு. Now just don't spoil it. எதுக்கு என் ஸ்கெட்ச் புக்கை தொட்ட? Because I'm your bloody sister and I'm dealing with you. என்ன இதெல்லாம் ஸ்கெட்ச் பண்ணி வச்சிருக்கேன்? யாராவது அப்படிலாம் வரைவாங்களா? அது ஏன் இஷ்டம். எனக்கு பிடிச்சதை நான் வரைவேன். தினம் தினம் உன் பைத்தியக்காரத்தனம் அதிகமாயிட்டே போகுது. பொம்மை வச்சு விளையாடுறதுக்கோ இப்படி ஸ்கெட்சஸ் பண்றதுக்கோ நீ ஒரு சின்ன குழந்தை இல்ல. என் ஸ்கெட்ச் புக் என்கிட்ட குடுப்பியா மாட்டியா? இன்னொரு தடவை இந்த புக்ல நீ கை வைக்கிறது நான் பார்த்தேன். ஏமி, 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 ஏமி. ராஜீவ், ஏமி எங்க போனானே தெரியல. ஏய் ஜெசி, என்ன சொல்ற? நல்லா தேடி பாரு. அங்க வெளிய கார்டன்லாம் பாத்தியா? ஏய் ஜெசி, லைன்ல தான் இருக்கியா? ஜெசி, ஹேய், ஹலோ, ஹலோ ஜெசி,
எமி ஜாசி என்னாச்சு எங்க இருந்தா ஏய், என்னாச்சு ஏன் அழுதுட்டு இருக்க ஆ? ஏமிக்கு என்னாச்சு what happened ஜெசி ஒரே ஒரு தடவை எம்மியோட பெட்ரூம்க்கு வந்து பாரு வா ராஜீவ் ரொம்ப பயமா இருக்கு மேம். இதுக்கு முன்னாடி இவ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதே இல்ல. நாளுக்கு நாள் சைக்கோ மாதிரி நடந்துக்கிறா. அந்த ரூம்லயே அவ இருந்தா கூடிய சீக்கிரம் அவ எங்களை விட்டு ஒரேடியா விலகிடுவாளோன்னு ரொம்ப பயமா இருக்கு. Hi, Amy. How are you? ஏமி மேம் இது வரைக்கும் இவளுடைய ஃபிசிக்கல் கண்டிஷனை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தோம் ஆனால் இப்போ இவளுடைய மென்டல் கண்டிஷனையும் நினச்சா பயமாக இருக்கு. இவளுக்கு என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஆக்சுவலி ஏமி எதுக்கு இந்த ஸ்கெச்சஸ்லாம் வரைகிறா? அவளுக்கு இந்த மாதிரி ஸ்கெச்சஸ்லாம் வரையணும்னு தோணுதா? இல்லை இந்த உருவங்கள்லாம் அவள் கண்ணுக்கு தெரியுதா? இல்லைனா இந்த மாதிரி ஸ்கெச்சஸ்லாம் வரையணும்னு யாராவது சொல்கிறாங்களா? முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் 2 பேரும் இவ்வளோ கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் தான். ஷி வில் பி நார்மல். வேர் வில் ஷி பி நவ்? கம் வித் மீ. நான் அவகிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். நீங்கள் 2 பேரும் இங்கேயே இருங்க. ம்? ஓகே மேடம். என்னாச்சு மேம்? Are you okay? மேம், you okay? ஜாசி வாட்டர் குட். மேம், are you okay? What happened, ma'am? நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி அவ சின்ன பொண்ணு இல்ல. அவ பொண்ணே இல்ல. நோ, அது இங்க இருக்க கூடாது. அத முதல்ல எங்கயாவது துரத்தி விட்டுருங்க. மை பேக். மேம், மேம் நீங்க சொல்றது எதுவும் எங்களுக்கு புரியல. உங்களுக்கு இப்ப தேவை ஒரு டாக்டர் இல்ல. ப்ளீஸ் நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ். மிஸ்ஸஸ் ஆராத்யா, நாளைக்கு நீங்க எங்கேயும் வெளியே போகாதீங்க. வீட்டை விட்டு வெளியே போனா நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போன மாதிரி தான். திரும்ப வரவே மாட்டீங்க. மேம், ராஜீவ், எங்க போற? இந்த சிச்சுவேஷன்ல உங்களை தனியா அனுப்ப முடியாது. அப்போ என்ன தனியா விட்டுட்டு போறது கரெக்டா? Trust me, Jazzy. You'll be fine. Okay?
ராஜீவ் எங்க இருக்க? கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு ஜெசி. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். ஓகே தானே? ஓகே. எமி 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 எங்க இருக்க? விளையாடாத எமி. ஜாசி எமி, is that you? ஜாசி எமி எமி இங்க என்ன பண்ற? எமி எமி ஜாசி. ஏய், ஜாசி என்னாச்சு உனக்கு? ஏன் ஸ்விம்மிங் பூல் கிட்ட விழுந்து கிடந்த? எமி 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 அங்க ஸ்விமிங் பூல்ல அந்த தண்ணியெல்லாம் கருப்பாரு. இல்ல, அவன் ஏமி நல்லா தூங்கிட்டு இருக்கா. அங்க பாரு. இல்ல ராஜீவ், எமி அங்க ஸ்விமிங் பூல்ல தண்ணியில மிதந்து. ஸ்டாப் இட் ஜாசி. படு தூங்கு ப்ளீஸ். யூ நீட் சம் ஸ்லீப். இல்ல ராஜீவ், ப்ளீஸ் ஜாசி, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஜாசி, யூ ஆர் ஸ்லீப்பிங் நவ். எதுவாக இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் ப்ளீஸ். Hey Jassy, you're awake? How do you feel now? எப்போ என்ன நடக்குமோன்னு ரொம்ப பதட்டமா இருக்கு ராஜீவ். என் நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது. எல்லாம் நிஜமாவே நடக்கிற மாதிரி இருக்கு. எனக்குன்னு இருக்கிறது ஏமி மட்டும்தான். இப்ப அவளும் என்னை விட்டு போயிடுவாளோன்னு ரொம்ப பயமா இருக்கு. இன்ஸ்பெக்டர் என்ன திடீர்னு? ஹலோ, குட் மார்னிங். நியூஸ் பார்த்தீங்களா? எந்த நியூஸ் சார்? நேற்று உங்கள் வீட்டுக்கு சைக்காட்ரிஸ்ட் ஆராத்யா வந்தாங்களா? யா சார், வந்தாங்க. இன்னைக்கு மார்னிங் அவங்க இறந்து போயிட்டாங்க. வாட்? கார் ஆக்சிடென்ட். வெரி ஏர்லி இன் த மார்னிங். ஸ்பாட் டெட். கார் மேலே இந்த சிம்பிள் வரைஞ்சிருந்தது.
இதை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இது இல்லை சார், இதை நாங்கள் பார்த்ததே இல்லை. ஓகே, உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா எனக்கு கால் பண்ணுங்க. ஷூர் சார். மேடம் கிட்ட என் நம்பர் இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. யா, ஓகே சார். டேக் கேர். ஏமியை பற்றி சைக்காலஜிஸ்ட் சொன்னது நிஜமா இருக்குமோன்னு தோணுது. இல்ல ராஜீவ், இதெல்லாம் யாரோ வேணும்னே தான் செய்றாங்க. சின்ன பொண்ணு பாவம், அவ போய் எப்படி? அவ எந்த விதத்திலயும் சின்ன பொண்ணு இல்ல ஜாசி. உனக்கு என்ன சொல்லி புரிய வைப்பேன்? ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ராஜீவ். ஜாசி, நீ எதை நம்பணும்னு நினைச்சிட்டு இருக்கியோ அதுதான் உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்க. நீ பார்க்காத ஆனா பார்க்க வேண்டிய உண்மைன்னு ஒண்ணு இருக்கு ஜாசி. Can you get me some coffee, please? ஜாசி, ஜாசி, எதுக்கு இப்படி கத்துற? என்ன ஏமி ஃப்ரிட்ஜ்ல இருக்காளா? என்ன உளற ஜாசி? காம் டவுன் ஜாசி, நான் டோர் திறந்து பார்க்கறேன். ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். பாரு, யார் இருக்கா இங்க? வா. எதுக்காக அழற ஏமி? யாரும் என்கிட்ட வராதீங்க. என்ன பேய் நினைச்சு பயப்படுறீங்க. இல்ல ஏமி, எனக்கு நீங்க யாரும் வேணாம். நீ பிரின்சஸ் டா. நான் ஏன் பயப்படணும்? அது ஒண்ணு பார்த்து. ஜெசி, வந்து. நான் சொன்னல ராஜீவ், ரெஃப்ரிஜரேட்டர்ல இவ தான் இருந்தா. டாக்டருக்கு கால் பண்ணவா? டாக்டர் வேண்டாம். இவளை சரி பண்ண பேய் ஓட்டுறவங்க தான் வரணும். We need an exorcist. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன விஷயம்? இவ தங்கச்சிக்கு பேய் பிடிச்சிருக்கு. உங்களால ஏதாவது பண்ண முடியுமாங்கிறதுக்காக. பேய் பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவளுக்கு ஒரு பிசிக்கல் அப்நார்மாலிட்டி இருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவ பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு. எப்போ என்ன பண்றானே தெரியல. டாக்டர் கூட வரவச்சு பார்த்துட்டோம். அவங்க
நான் கூப்பிட்டேங்கிற? எதுக்கு என் ஸ்கெட்ச் புக்கை தொட்ட? திரும்ப வரவே மாட்டீங்க. சார் எதுவுமே சொல்லாம எங்க போறீங்க? உங்க வீட்டுக்கு தான். நீங்க வரலையா? இம்போர்ட்டட் பத்திரம். ஆழிபய வஞ்சமாலது ராஜீவ், இந்த புக்ல இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்க. ராஜீவ், நான் சொல்லும் போது நீங்க இந்த பெல் அடிக்கணும். இந்த சவுண்ட்ல இருந்து வர்ற ஃப்ரீக்வன்சியால இங்க இருக்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் டைவர்ட் ஆகும். ஓகே சார். ஜாசி, நீங்க இங்க வந்து உட்காருங்க. ராஜீவ், ஏமியை இங்க உட்கார வைங்க. ராஜீவ், அவ கைய கட்டி போடுங்க. தேவதன் வசித்தாக்கு வபஜித்த பரமேஸ்வரி புராண பர்த்தாந்திரி விமாஷினி அவ்யாச சாமுகி சாசிமே வந்தனே தம் ஸ்ரீ விஹாந்தி ஊக ஜீவ கிரிய ஜீவாக சீதா தீர்த்தாலயா பாசித பாசித ஷாம விஹாந்தி பாக ரூக வந்த ஜாகிரிமி ருத்ர விஷ்ட புத்த கிட்ட பால பத்ர கச்ரா தேவே தன்பதே தம் வசித்தாக்கு வபஜித்த பரமேஸ்வரி புராண பர்த்தாந்திரி விநாசினி அவ்யாத்தம் சமுகி சாசிமே சமுகி சாசிமே அவ்யாத்தம் சாமுகி சாசிமே வந்தன தம் ஸ்ரீ விஹாந்தி ஊக ஜீவ கிரிய ஜீவ என்ன பாரு, யார நீ பார்த்துட்டு இருக்கியோ அது அவ இல்ல. உன் கண்ணுக்கு தெரிகிற அந்த சரீரம் ஒரு மாயை.
அது ஏமியே இல்ல. நல்லா பாரு ஜாசி, அது ஏமியே இல்ல. தெரியுதா? யாருன்னு தெரியுதா? புரிஞ்சுக்கோ, நீ இருக்கிறது உன் உடம்பே இல்ல. நீ யார் ஆக்கிரமிச்சிருக்கன்னு பாரு. ராஜீவ், ஜாசி, உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கோ. இப்ப புரியுதா உனக்கு என்ன நடந்ததுன்னு? இதுவும் சரீரமே இல்ல. விட்டுடு, இந்த சரீரத்தை விட்டுடு ஜாசி. இந்த சரீரத்தையும் இந்த ஆத்மாவையும் விட்டுடு. விட்டுட்டு போ. ராஜீவ், Rajiv, don't stop. What the hell? This is bullshit. This doesn't make any sense at all. பேய் பிடிச்சது எம்மிக்கு தானே? ஜாசிக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஆக்சுவலி ஆக்சிடென்ட் யாருக்காச்சு? ஐ மீன் கார்ல இருந்து யார் கை வெளியே இருந்தது? ஜாசி முன்னாடி ஜாசி மாதிரியே உட்காந்துருக்காளே. ஜாசி இல்லாத அந்த ஜாசி யாரு? அப்ப ஏமி என்னானா? இந்த எல்லா கேள்விக்கும் பதில ஜாசியால மட்டும் தான் சொல்ல முடியும். ஜாசி, தேங்க்ஸ் a lot. ஆனா எங்களுக்கு முழு விவரமும் தெரியணும். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? ஏமி எங்க போனான்னு தெரியணும். அவளுக்கு என்னதான் ஆச்சு? என் முதுகுல ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. What happened? Shalini, what happened? Nothing to worry, just a rash.
ஓல்ட் பிளேஸ் இல்லையா, டஸ்ட் அலர்ஜியா இருக்கும். இப்போ என்ன பண்றது? மீதி இன்ஃபர்மேஷன் யார் கொடுப்பா? ஹே, யூ ரிமெம்பர் ராஜுவோட நம்பர் டைரியில எழுதி டிரால கூட ஜாஸ்தி வச்சிருந்தாலே. செம்ம ஷார்ப்புங்க நீங்க. ஹே, ராஜீவ் நம்பர். ஹே, போலீஸோட நம்பர். கால் பண்ணலாமா? அந்த போலீஸ்க்கு எதுக்கு? அவரே கிளைமேக்ஸ்ல வர அமெரிக்க மாப்பிள்ள மாதிரி 2 தடவை தான் வந்துட்டு போனாரு. We don't have a choice right now. Hello. Can I talk to Inspector Ramesh Narayanan? Hello. ஹலோ, ஹூ இஸ் திஸ்? Inspector Ramesh Narayanan? யா, நீங்க யாரு? Sir, நாங்க 4 பேர் கோஸ்ட் ஹண்டர்ஸ். விக்டோரியா ஹவுஸ்க்கு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு வந்தோம். எங்களுக்கு உங்க ஹெல்ப் வேணும். கம் அகைன். எங்க இருக்கீங்க? விக்டோரியா ஹவுஸ். என்ன விளையாடுறீங்களா? யார கேட்டாங்க போறீங்க? உடனே கிளம்பி வெளிய வாங்க. பட் சார், we are professionals. ரபேஷ், யார் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தது? நேத்து ஈவினிங்கே உங்க ஸ்டேஷன்ல பெர்மிஷன் வாங்கிட்டோம். ஹோல்ட் ஆன். உங்க எல்லாரோட பேர் சொல்லுங்க. ஷாலினி, அபி, மோஜோ அண்ட் ஜோ. இதுல ஜோதிலட்சுமின்னு இருக்கு. அவளை நாங்க ஜோன்னு கூப்பிடுவோம். ஓகே. என்ன பர்பஸ்க்கு வேண்டி வந்தீங்க? இந்த வீட்டை பத்தின சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனா அதெல்லாம் போன்ல வேண்டாம். நீங்க கொஞ்சம் இங்க நேர்ல வந்தீங்கன்னா. சரி, நான் வர வரைக்கும் நீங்க வெளிய இருங்க. சார், இது என்னோட 9th இன்வெஸ்டிகேஷன். 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். ஷாலு, அர்ஜென்ட்டா சூசு வருது. ஜோ, எங்கேயோ தனியா போக வேண்டாம். அவங்கள நான் கூட்டிட்டு போறேன். கம் ஜோ. உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியணும்? சார் ப்ளீஸ், நீங்க இங்க ஸ்மோக் பண்ணக்கூடாது. அந்த ஸ்மோக்கால போட்டோல ஃபால்ஸ் இமேஜஸ் வர சான்சஸ் இருக்கு. நீங்க 3 பேர் தான் இருக்கீங்க? கோ ஹெட். சார், இந்த வீட்ல இருக்க டிவில கொஞ்சம் விஷுவல்ஸ் தெரிஞ்சது. ஜாஸி ஏமின்ற சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. ஏமி ஐ திங்க் காட் பொசெஸ்ட். போதுமா? பாத்தியா, நீ இதை மறந்து போயிட்ட. எதுக்கு என் ஸ்கெட்ச் புக்கை தொட்ட? Because I'm your bloody sister and I'm dealing with you. ஜாஸி பத்தி எல்லா விஷயம் தெரிஞ்ச உடனே நீங்க எல்லாரும் வெளியே போயிடுவீங்கன்னு நான் சொல்றேன். ஓகே சார், வெளியே போயிடுறோம். நெக்ஸ்ட் டே மார்னிங். இப்ப எப்படி இருக்கு? உங்க பேர் என்ன? ஸ்ருதி. இப்ப எங்க இருக்கீங்க? I'm in my house. நான் யாருன்னு தெரியுதா? இவர் யாருன்னு தெரியுதா? No. அவங்க 2 பேரும் ஆக்சுவலி நீங்களாம் யாரு? அமிர்தா எங்க? அமிர்தா யாரு? என் சிஸ்டர். இவங்க தானே அமிர்தா? அமிர்தா யார் இவங்களாம்? அமிர்தா, உங்க அக்காவுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். யூ வில் பி ஃபைன். இன் கேஸ் எனி ஹெல்ப் கால் பண்ணுங்க. நான் கிளம்புறேன். பாய். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. இவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிடுறதே பெட்டர். நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார்.
ஓகே, January 24th மார்னிங் நீங்கள் எங்கே இருந்தீங்க? இன்னைக்கு தானே January 24th. இன்னைக்கு January 24th கிடையாது. ஆனால் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னைக்கும் போல அன்னைக்கும் நான் ஸ்டேஷனுக்கு சீக்கிரம் போயிட்டேன். ஆனால் அந்த நாள் மட்டும் வழக்கமான நாள் இல்லைன்னு கொஞ்ச நேரத்திலே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னையா சத்தம்? சார், பேக்கை திருடி மாட்டிக்கிட்டான் சார். இல்லைன்னு பொய் சொல்கிறான் சார். பாஷா, இந்த பேக்கை விக்டோரியா ஹவுஸில் கொடுத்துரு. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே வந்து வாங்கிக்க சொல்ல வேண்டியது தானே? அவங்க ஃபோன் கூட இந்த பேக்லேயே தான் சார் இருக்கு. அதுவும் இல்லாமல் 2 பேரும் சின்ன பொண்ணுங்க சார். சுபையா, எந்த அட்ரஸ்ன்னு சொன்னீங்க? விக்டோரியா ஹவுஸ் சார். அவங்க ஆங்கிலோ இந்தியன்ஸ் தானே? ஆமாம் சார். அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் எடுத்துட்டு வாங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல 2 ஆங்கிலோ இந்தியன் செத்து போயிட்டாங்க. அவங்க அந்த வீட்டில் இருந்தவங்க தானே? ஒரு நிமிஷம் சார். இது அந்த ஆக்சிடென்ட் ஃபைல் சார். என்னாச்சு சார்? 2 days பேக், அதாவது January 24th மார்னிங் 6 AM-க்கு ஜாசி ஏமின்ற சிஸ்டர்ஸ் 2 பேரும் கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. அதே நாள் 8:30 AM-க்கு பேக் காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணுங்க பேரும் ஜாசி ஏமி தான். அவங்க 2 பேரும் 6 மணிக்கு செத்து போயிருந்தா 8:30 மணிக்கு எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? அதை நான் கவனிக்கல சார். டெட் பாடிஸை ராஜீவ்னு ஒருத்தர் கலெக்ட் பண்ணியிருக்காருன்னு ரிப்போர்ட்ல இருக்கு. யார் அந்த ராஜீவ்? ராஜீவ் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்டா சார்? அந்த வீட்லயோ இல்ல இந்த ஊர்லயோ அவங்களுக்கு யாராவது ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா? இல்லை சார். அந்த பேக் எடுத்துட்டு வாங்க. இந்த பேக் யாருது? அது அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல கிடைச்ச பேக் சார். இறந்தவங்க ரெக்கவரி எப்போ இதை கொடுக்க முடியல சார். நான் பேக்கை ஒப்படைக்க போகும்போது நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் உங்க பேக்கை உங்ககிட்ட கொடுத்தேன். உங்களோடது இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆனா பேக்ல இருந்த ஐடி கார்ட்ஸ் எல்லாமே உங்களோடது தான். அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட்ல செத்து போனவங்களோட பேக் உங்ககிட்ட கொடுத்தேன். அது உங்களோடதுன்னு சொன்னீங்க. அப்போ என்னோட டவுட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் போறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் கேட்கணும்னு திரும்பி பார்த்தபோது உங்க பின்னாடி இருந்த உங்க தங்கச்சி ஏதோ சொல்ல ட்ரை பண்ணாங்க. அவங்களுக்காக தான் என்னோட கார்டை நான் கொடுத்தேன். நான் பேக்கை ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறம் ராஜீவ்க்கு ஃபோன் பண்ணி
செத்து போன பொண்ணுங்க வீட்டில் அவங்கள தவிர வேற யாராவது இருக்காங்களான்னு கேட்டேன். அப்பதான் ராஜீவ் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொன்னார். அந்த வீட்டில் வேற யாரும் இல்லை, ஆனா அவங்க செத்ததுக்கு அப்புறம் கூட ஜாசிங்கிற பேர்ல அந்த வீட்டிலேருந்து கால் வந்துச்சுன்னு சொன்னார். திரும்பவும் அந்த வீட்டிலேருந்து கால் வந்துச்சுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னேன். கொஞ்ச நேரத்திலேயே ராஜீவ் கிட்ட இருந்து எனக்கு கால் வந்துச்சு. யார் ராஜீவ், சொல்லுங்க. சார், மறுபடியும் எனக்கு கால் வந்தது சார். ஆனா இந்த தடவை ஜாசி பண்ணல, யாரோ அமிர்தான ஒரு பொண்ணு பண்ணா. சார், எனக்கு எல்லாமே ஒரே குழப்பமா இருக்கு. என் அக்கா ஸ்ருதி என்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. என்ன ஏமின்னு கூப்பிடுறா, அவளை ஜாசின்னு சொல்லிக்கிறா. ஒரு பிரச்சனையும் இல்லாத எனக்கு ஏதோ அப்நார்மலிட்டி இருக்குன்னு நினைச்சு அவ ரொம்ப கவலைப்படுறா. யார்கிட்டயா ஹெல்ப் கேட்கலான்னு நினைச்சா இந்த ஊர்ல எங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு யாருமே இல்லை. உங்க அக்காவோட இந்த மாற்றத்தை முதல் தடவை எப்ப கவனிச்சீங்க? 3 நாளைக்கு முன்னாடி, ஐ மீன் January 24th இந்த வீட்டுக்கு வந்தப்போ. ஆக்சுவலி நீங்க இங்க வரதுக்கு முன்னாடி எந்த ரூட்ல வந்தீங்க? நாங்க வயநாடுல இருந்து வந்துட்டு இருந்தோம். உங்க அக்கா கிட்ட ஏதாவது சடன் சேஞ்ச் கவனிச்சிங்களா? லைக் எங்கேயாவது விழுந்த மாதிரி, இடிச்சுக்கிட்ட மாதிரி, இல்ல சடன் ஜர்க் ஏதாவது பாத்தீங்களா? அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஜர்க் சார், அவ டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரைட் ரோட் காலியாக தான் இருந்தது. சடனாக கார் ட்ரிஃப்ட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் அவ பிளாக் அவுட் ஆன மாதிரி பிஹேவ் பண்ணா. இது எக்ஸாக்ட்லி எந்த இடத்துல நடந்தது? டைம் அண்ட் லொகேஷன் எனக்கு கரெக்டாக தெரியணும். வயநாடுலேருந்து வர்ற வழியில் நாடுகாணிங்கிற ஒரு இடத்துல ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தது. அதை தாண்டி கொஞ்ச நேரத்தில் இந்த இன்சிடென்ட் நடந்தது. அரௌண்ட் 6 AM நினைக்கிறேன். ராஜீவ் சார், ஜாசி கிட்ட இருந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கால் எப்போ வந்தது? நேற்று ராத்திரி சார். அவங்க என்ன சொன்னாங்க? ஏமியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு சொன்னாங்க. ஜாசி ஏமி உயிரோடு இருந்தப்போ நீங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போற பிளான் ஏதாவது இருந்துச்சா? எஸ் சார். ஏமிக்கு ஒரு வித்தியாசமான ப்ராப்ளம் இருக்கு. மும்பைக்கு கூட்டிட்டு போய் அங்க ஒரு எக்ஸ்பர்ட் டாக்டர் கிட்ட காட்டலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். உங்க அக்காவுக்கு பேய் பிடிச்சிருக்கு. வாட்? அது வேற யாரும் இல்ல, ஜாசி. January 24th மார்னிங் 6க்கு ஆக்சிடென்ட் ஆகி ஜாசி அண்ட் ஏமி ஸ்பாட்லேயே செத்து போயிட்டாங்க. அதே டைம்ல நீங்க ஆக்சிடென்ட் ஸ்பாட்டை தாண்டி போயிருக்கீங்க. அந்த டைம்ல தான் ஜாசி உங்க அக்கா உடம்புக்குள்ள போயிருக்காங்க. ஏய் ஸ்ருதி, ஸ்ருதி, என்னாச்சு? யூ ஓகே? ஸ்ருதி, இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, ஜாசி இன்னும் தான் உயிரோடு இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கா. அவங்களோட சேர்ந்து செத்து போன அவங்க தங்கச்சி ஏமி நீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கா. சார், நீங்க சொல்றத பார்த்தா என் ஃப்ரெண்டு ஜாசியோட ஆத்மா இவங்க அக்கா ஸ்ருதியோட உடம்புக்குள்ள இருக்கு. அதாவது ஜாசி இன்னும் தான் உயிரோட இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கா. அதோட இவங்கள தான் தங்கச்சி ஏமியா பார்க்கறா. எக்ஸாக்ட்லி. ஒரு ஆத்மா ஹாலுசினேஷன்ல இருக்கு. அப்படின்னா ஒரு ஆத்மான்னு அவளுக்கே தெரியாதா? எஸ், ஜாசியோட ஆத்மா ஒரு பிரம்மையில் இருக்கு.
அதோட இது ஜாசியோட வீடுங்கிறதுனால உங்களை இங்க கூட்டிட்டு வந்துருச்சு. அண்ட் ராஜீவ் அவங்க ஃப்ரெண்டுங்கிறதுனால உங்க விஷயத்த பேசுறதுக்கும் ராஜீவ்க்கு கால் பண்ணிருக்கு. ஆனா எங்க கண்ணுக்கு ஸ்ருதியா தெரியற நீங்க அவளுக்கு அப்படி தெரிய மாட்டீங்க. அதோட கண்ணுக்கு ஏமியா தான் நீங்க தெரியுறீங்க. சார், இப்போ இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? நான் போலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் அ parapsychologist. அதனால என்ன நடந்திருக்கும்னு யூகிக்க முடியுது. ஆனா என்ன செய்யணும்னு சொல்றதுக்கு வேற ஒருத்தர் இருக்கார். ஓ, உங்க அக்கா ஜாகிங்ல இருந்து வரதுக்கு டைம் ஆயிடுச்சு. See you tomorrow. ராஜீவ், ஜாசிக்கு கடவுள் ஆத்மான்னு நம்பிக்கை இருக்கா? நோ, அவளுக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லை சார். இன்ஃபேக்ட் அதெல்லாம் புல்ஷீட்னு சொல்லுவா. அப்போ நம்ம வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ருதியை ஜாசி கிட்ட இருந்து காப்பாற்றணும்னா 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி ஆகணும். முதல்ல ஜாசிக்கு ஆத்மா எல்லாம் இருக்குன்னு நம்ப வைக்கணும். எப்ப அதை அவள் நம்புறாளோ அப்ப அவளும் ஒரு ஆத்மான்னு நம்ப வைக்கணும். அப்படி தன்னை ஆத்மான்னு ஏத்துக்கிட்டானா ஸ்ருதி உடம்புல இருந்து ஜாசியை வெளியே கொண்டு வர்றது ரொம்ப ஈஸி. அதாவது ஒரு ஆத்மாக்கு ஆத்மா எல்லாம் உண்மைன்னு நம்ப வைக்கணுமா? எக்ஸாக்ட்லி. அவளை இந்த இல்யூஷன்ல இருந்து வெளியே கொண்டு வரணும்னா நாம இன்னொரு இல்யூஷனை கிரியேட் பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரு வழி இருக்கு. அவ எந்த டாக்டரை பார்க்கணும்னு நினைக்கிறாளோ அந்த டாக்டரை பார்க்க வைக்கணும். ஆனா அந்த டாக்டர் நாம அரேஞ்ச் பண்ற டாக்டரா இருக்கணும். அண்ட் ஜாசிக்கு ஹோப்லெஸ்னஸ் கிரியேட் பண்ணும். லெட்ஸ் கோ ஏமி. அவங்க இப்பதான் கிளம்பி போறாங்க. என்னால நம்ப முடியல சார். என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கேஸ் பார்க்குறேன். இல்லூஷன் கிரியேட் பண்ற ப்ராசஸ்ல முதல்ல ஜாசியை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணணும். அதனால பெட்டுக்கு கீழே பேய் இருக்கிற மாதிரி நம்ப வைக்கணும். அதுக்கப்புறம் வித்தியாசமான டிராயிங்ஸ் எல்லாம் அந்த ரூம்ல அரேஞ்ச் பண்ணணும். ஏமியை மீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சைக்காலஜிஸ்ட் பயத்துல நடுங்கி போன மாதிரி ஒரு நாடகத்தை கிரியேட் பண்ணணும். ஏமி வார்னிங் கொடுக்குற மாதிரியும் அதனால அந்த சைக்காட்ரிஸ்ட் ஆக்சிடென்ட்ல செத்து போன மாதிரி ஒரு ப்ரூஃபை கிரியேட் பண்ணணும். அதே நாள் ராத்திரி ஸ்விம்மிங் பூல்ல அழுக்கு தண்ணியை ஊத்தி கருப்பா மாத்தணும். அண்ட் ஃபைனலி ஏமி பேயா மாறிட்டதா ஜாசியை முழுசா நம்ப வைக்கணும். இவளை சரி பண்ண பேய் ஒன்று தான் வரணும். இதுதான் நடந்தது. சரி, கிளம்பலாமா? Sir, it's unbelievable. Just a moment, sir. So, this is the story behind this house. A 9th investigation is successful with best proofs ever. ஷாலினி, சமீரா எங்க? சமீரா, சமீரா, சமீரா யாரு? சமீரா சார், இந்த வீட்டு ஓனர். இவ்வளவு நேரம் உங்க பக்கத்துலயே உட்கார்ந்து இருந்தாங்களே. என் பக்கத்துலயா? என் பக்கத்துல இந்த பொண்ணு தவிர வேற யாருமே இல்லை. என்ன சார் நீங்க? மார்னிங்ல இருந்து எங்க கூட தான் இருந்தாங்க. இப்போ கூட உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. இங்கே தான். Guys, we must leave immediately. Come on. நீங்க சொல்ற சமீரா இப்பதானே? சார், இவங்க தான் ஜாசி, ஏமி. நோ சார், இவங்க சமீரா. She is ஜாசி. ஜெசி, கடவுள் இருக்க மாதிரி ஆத்மா கூட இருக்கும்ல? கடவுள் இருக்காருன்னு உனக்கு யார் சொன்னது? அம்மா சொன்னாங்க.
உன்கிட்ட விண்டோஸ் க்ளோஸ் பண்ணிட்டு வான்னு சொன்னேனா இல்லையா? கார் போயிடுச்சா? பேக் போயிடுச்சு. ஐம் சாரி, நீ எல்லாத்தையும் பேக்ல வைப்பேன் எனக்கு தெரியும். அதுல தான் லைசென்ஸ், மொபைல் அண்ட் ஹவுஸ் கீஸ் வச்சிருந்தேன். பேயா இவ்வளவு நேரம் நம்ம கூட இருந்தது? லிசன், we have to leave immediately. பட் சார் இதுல பயப்படுறதுக்கு எந்த அவசியமும் இல்ல. ஜாசிக்கு யாரும் எந்த துரோகமும் பண்ணல. அவ ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். அப்படி இருக்கும்போது எங்களை என்ன பண்ணிட்டு போறா? இன்ஃபேக்ட் இப்ப வரைக்கும் எங்க கூட தான் இருந்தா. எங்களை ஒண்ணும் செய்யலையே. ஷாலினி, இந்த வீட்டுக்குள்ள வந்த யாரும் திரும்பி போனதில்லைன்னு ரூமர்ஸ் கேள்விப்பட்டீங்கல்ல? அது ரூமர்ஸ் கிடையாது, ஃபேக்ட்ஸ். அண்ட் அப்படி மிஸ் ஆனவங்கல்ல 80% விமன். 80% பொண்ணுங்களா? அப்படின்னா ஜாசியோட ஆத்மா இன்னும் அந்த பிரமையில தான் இருக்கா. அண்ட் இங்க வர பொண்ணுங்களை எல்லாம் அவ தங்கச்சி ஏமியா பாக்குறாளா? ஷாலினி, I think we should leave. This is the best paranormal investigation. பைத்தியமா உனக்கு? செத்து போயிருவீங்க சொன்னா உங்களுக்கு புரியாதா? நான்சென்ஸ். But sir, we are professionals. We can handle this. இதோ ப்ரொஃபஷனலிசம். பக்கத்திலேயே பேய வச்சுட்டு காலையில இருந்து சுத்திட்டு இருக்கீங்க. இன்னும் என்ன ப்ரொஃபஷனலிசம்? ஷாலினி, நம்ம இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருச்சு. We should leave. நாம ஏன் பயப்படணும் அபி? அபி, டேய் இருடா. அவ உங்களை விட மாட்டா. Run before it's too late. Guys, Come on, run! Guys, run. அபி, ஷாலினி ஜோ எங்க? Shalini, come in. Shalini, come in. நான் நினைச்ச மாதிரி நடந்துட்டு இருக்கு. சார், நான் உள்ள போய் பார்க்கறேன். No, அபி, ஸ்டாப். மறுபடியும் உள்ள போனா செத்துருவேன். அபி, வெயிட், நானும் வரேன். Let's go. தள்ளுங்க. Shalini? Jo? Sir? Jo? என்ன பண்ணிட்டு இருக்க ஜோ? அபி
going to leave this place, damn you! Jesse, come on, leave them. It's over. ஐயோ ஷாலினி சார் என்ன நடக்குது சார்? अभी 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 is bright, the fire is cold, the silence is loud, the wind is still. The night is bright, the fire is cold, the silence is loud, the wind is still. Hey, lonely crowd, it's time to pray. Hey, the game is on, 'cause you've gone away. The clock is ticking. Run. The heart is pounding. Run. The life is panting. Run. The death is howling. Run. The clock is ticking. Run. The heart is pounding. Run. The life is panting. Run. The death is howling. The innocence is cute. She smiles like a rainbow. The way she staggers with her tiny feet, like a fawn, like a fawn, like a fawn. No, 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 don't get into
started.